நேச்சுரல் ஸ்டோன்ஸில் 9 ஜெம் ஸ்டோன்ஸ் மட்டும்தான். இந்த கிறிஸ்டல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீட்ஸாக மாலையாக போட்டுக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பட் அஸ்ட்ராலஜிக்கல் 9 பிளானட்ஸ் 9 பிளானட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து ஜெம்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த அலுமினியம் ட்ரைஆக்சைடு நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு கலரே இருக்காது. ஆனால் ஹார்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு அடுத்த ஹார்ட்னஸ், வைரத்தால் தேவைப்படக்கூடிய ஒரே பொருள் இந்த கொரண்டம்னு சொல்கிறது. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 சகோதரிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். இந்த ப்ளூ சஃபையருங்கிறது அதே மாதிரி டைட்டானியம் சேர்றது தான். ஆக்சுவலாக வந்து ப்ளூ சஃபையர் மாதிரி ஹையஸ்ட் ஒரு வேலை செய்யக்கூடியது, நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சனி கொடுப்பதை யாரும் தடுக்க மாட்டாருங்கிறதுனால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ சஃபையருக்கு வந்து அதனுடைய தன்மையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நல்லது. எல்லோ சஃபையருங்கிறத பார்த்து தான் போடணும். கண்டிப்பாக வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னக்காரங்க துலா லக்னக்காரங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவல்களை நாங்கள் பதிவுகளாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட சயின்டிஃபிக் நியூமராலஜிஸ்ட் அண்ட் சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் பாலசுப்ரமணியம் சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கமா, வாழ்க வளமுடன். ஆன்மீக உலா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கமா சார். இன்னைக்கு நம்மளோட பதிவில் வந்து சஃபயர் ஃபேமிலியை பற்றி பேசுவோம் சார். நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளூ சஃபயர் போயிடுவோம். அந்த கல் வந்து சனிக்கு உகந்த கல் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். பொதுவாக நேச்சுரல் ஸ்டோன்ஸில் 9 ஜெம் ஸ்டோன்ஸ் மட்டும்தான். நவக்கிரகங்களுக்கு 9 ஜெம் ஸ்டோன்ஸ் தான். உலகத்தில் இயற்கையில் கிடைக்கிறது 82 டைப்ஸ் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸ் நேச்சுரலாகவே பூமியிலேருந்து கிடைக்கிது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்படிக மாலையிலேருந்து, ஸ்படிகத்திலேருந்து, சிட்ரின் குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, நிறைய அவெஞ்சரின் குவாட்ஸு, அக்வாமெரின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்னட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல்னு சொல்லக்கூடியது. இந்த கிறிஸ்டல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீட்ஸாக மாலையாக போட்டுக்கிறதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பட் அஸ்ட்ராலஜிக்கல் 9 பிளானட்ஸ் 9 பிளானட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த 9 ஜெம்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 9 ஜெம்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ், இன்ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ் 2 வகையாக பிரியுது. ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரினங்கள்லேருந்து பெறக்கூடியதுன்னு அர்த்தம். அது என்னென்னு உங்களுக்கே தெரியும். முத்து பவழம்னு சொல்லக்கூடியது, முத்துச்சிப்பிலேருந்து முத்து, பவழம்ங்கிறது பவழ கொடின்னு சொல்லுவாங்க, அது தாவரத்துலேருந்து வரக்கூடியது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா நீரில் விளையக்கூடியது. ஸோ நீரில் விளையக்கூடியது, நிலத்தில் விளையக்கூடியது 2 பிரிஞ்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு அடுத்து சஃபயர் ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த சஃபயர் ஃபேமிலிங்கிறது இஸ் நத்திங் பட் ஜெமாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா கொரண்டம் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இந்த கொரண்டம் ஃபேமிலினா என்னன்னு கேட்டிங்கனாக்கா அலுமினியம் ட்ரைஆக்சைடுன்னு கெமிக்கல் தான் அது. இந்த அலுமினியம் ட்ரைஆக்சைடு நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு கலரே இருக்காது. அது கலர்லெஸ்ஸாக தான் ஸ்படிகம் மாதிரி இருக்கும். ஆனால் ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரத்துக்கு அடுத்த ஹார்ட்னஸ், அதாவது வைரத்தால் தேவைப்படக்கூடிய ஒரே பொருள் இந்த கொரண்டம்னு சொல்கிறது. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா செல்ஃப் கலர்டு அதர் கலர்டுன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் கலர்னால் அதுக்கே இயற்கையிலே உருவாகிறது. அதர் கலர்னால் வெளியிலேருந்து இந்த நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும்போது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் உள்ளே போகிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன இந்த நம்ம சஃபயர் இருக்குது பார்த்திங்களா, அது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த அலுமினியம் ட்ரைஆக்சைடு இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா வெளியிலேருந்து பூமியில் ஃபார்ம் ஆகும்போது வெளியிலேருந்து உங்களுக்கு குரோமியம் கண்டென்ட்னு ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட், குரோமியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. ஸோ அந்த குரோமியம் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்டாக உள்ளே போகும்போது அது வந்து உங்களுக்கு ரூபியாக மாறும். அது வந்து மாணிக்கமாக மாறி சூரியனுக்கு பிரதிநிதித்துவம் அந்த வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அயன் சேர்ந்ததுன்னா எல்லோ சஃபையராக மாறிடும். இதில் டைட்டானியம் சேர்ந்ததுன்னா ப்ளூ சஃபையராக மாறிடும். ஓஹோ. அப்போ சஃபையர் ஃபேமிலியிலேயே சகோதரிகள்னு நம்ம சொல்லக்கூடியது உண்மையாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 4 சகோதரிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். இந்த ப்ளூ சஃபையருங்கிறது அதே மாதிரி டைட்டானியம் சேர்றது தான். இது தனிக்குரிய பிரதிநிதித்துவம் உள்ளது. அது வந்து நடுவரில் அணியக்கூடியதாக அது இருக்குதுமா. ஓகே. ப்ளூ சஃபையர் யாரெல்லாம் போடலாம்? அதாவது எந்த லக்னம், எந்த ராசி, எந்த நட்சத்திரம்? பொதுவாக வந்து ப்ளூ சஃபையர்னாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ப்ளூ சஃபையர் வந்து வேர் பண்ணக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ப்ளூ சஃபையர் மாதிரி ஹையஸ்ட் ஒரு வேலை செய்யக்கூடியது, நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சனி கொடுப்பதை யாரும் தடுக்க மாட்டாருங்கிறதுனால ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர லக்னம், கும்ப லக்னம், அதே மாதிரி துலா லக்னம் நீங்கள் தாராளமாக போடலாம். இது வந்து வலதுகை நடுவரில் ஓப்பன் செட்டிங்கில் ஒரு 2 கேரட்லேருந்து 3 கேரட் வரைக்கும் போடுறது மிகச்சிறப்பான பலன்களை தரும். இந்த லக்னாதிபதிகளுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுப்பார். தாராளமாக போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. வேற யார் சார் போடலாம்? ராசி வைஸ் வேற ராசின்னு போடக்கூடாதுமா, லக்ன அடிப்படையில் தான் போடணும். அப்படி போடும் பட்சத்தில் உங்களுக்கு மகர கும்ப லக்னங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆமாம். இப்போ ப்ளூ சஃபையர் வந்து இப்போ நார்மலாக இருக்கவங்க போட்டால் என்ன சார் ஆகும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஆப்ஷன்
ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு விஷயம் வருது. புது ஆதார் கார்டுலேயே ஒரு நம்பர் வருதுன்னு வைங்களேன், அது ஆப்ஷன் கிடையாது நமக்கு, அவங்க கொடுக்குற நம்பர் தான். அதில் 8ஆம் நம்பர் வருதுன்னு வைங்களேன், அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆப்ஷனலாக இருக்கும்போது நம்ம போய் அதை எடுத்தோம்னாலோ இல்லை அதுவாக வரும்போது அதை தவிர்க்காமல் விட்டோம்னாலோ, உதாரணத்துக்கு வண்டி வாகன எண்ணுன்னு நம்ம சொல்கிறோம், அதுவாக வரட்டுன்னு வந்து பார்த்தா அதுக்கு ஆப்ஷனல் கொடுக்குறாங்க. பணம் கட்டி நீங்கள் வேறு நம்பர் வாங்கிக்கலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மொபைல் நம்பரில் ஆப்ஷனல் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் 8ஆம் நம்பரை அலோவ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜெம்ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ சஃபேருக்கு வந்து அதனுடைய தன்மையில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? நீங்கள் அது வேர் பண்ணும்போது டக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அது ஃபஸ்ட்டு என்ன பொதுவாக வந்து ஜெம்ஸ்டோன்ஸுக்கு தான் என்ன ஃபஸ்ட்டு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வேர் பண்ணும்போது ஒரு மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி ஃபார்ம் ஆகும். ஒரு லக்னாதிபதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா மைண்டு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு, அதான் அதோட சிம்டம். அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம். இதில் வந்து என்ன ஆகுனாக்கா அந்த கிளாரிட்டி டிம் ஆகும். ஒரு வைப்ரேஷன் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு படபடப்பு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அது பொருந்தலைன்னு அர்த்தமாகும். இன்னொன்று ஒரு குறிப்பு என்னென்னா, ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற போது லெஃப்ட்டுக்கு மாற்றி பாருங்கள், இடது கைக்கு அதே விரலில் நடுவிரலில் மாற்றி பாருங்கள். அது பலன்கள் மாறக்கூடிய, நல்ல விதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது ஆகலைன்னா பேசாமல் டிஸ்கார்ட் பண்ணிடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே. இப்போ சில பேர் சொல்லுவாங்களா, ராசி வைஸ் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ எந்த ராசி? அதான் ராசின்னு போடும்போதுமா சந்திரனுடைய அடிப்படையாக கொண்டு தான் ராசின்னு சொல்கிறது. இப்போ இந்த சந்திரனுடைய அடிப்படைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மனோகாரகன்னு சொல்லக்கூடியது. ஆனால் நான் சொல்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடியது. நீங்கள் பிறக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு கிரகமாக மதிக்கப்பட்டு உங்களை குறிப்பிடப்படுறது ராசிப்படி இல்லை, லக்னப்படி தான். இந்த 9 கிரகங்களை இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சிம்ம லக்னம்னு என்ன சொல்லனா, நானும் வந்து லக்னம்ங்கிற போது நானும் ஒரு பிளானட் ஆகிடுறேன். இங்கே இந்த பிளானட், இந்த குட்டி பிளானட், டைனி பிளானட்டை வந்து இந்த 9 கிரகங்களை எப்படி கையாளுது, எப்படி ட்ரீட் பண்ணுதுங்கிறது தான் வந்து அந்த அடிப்படையில் போட்டால் மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து. ப்ளூ சஃபேர் வந்து வலதுகை நடுவரில் கும்பம், மகரம், அதே மாதிரி துலா லக்னக்காரங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த எல்லோ சஃபேர் சார்? எல்லோ சஃபேர் வந்து தனுசு லக்னம், மீன லக்னக்காரங்க வலதுகை ஆட்காட்டி விரலில் போடுறது ரொம்ப நல்லதுமா. இப்போ முக்கால்வாசி இந்த மீடியாவில் இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லோ சஃபேர் போட்டிருக்காங்களே சார், ஏன் சார்? எல்லோ சஃபேருங்கிறப்ப பார்த்து தான் போடணும். கண்டிப்பாக வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னக்காரங்க, துலா லக்னக்காரங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். குரு நல்லவராக இருந்தாலும் கூட சுக்கிரனுக்கு எதிரியை தான் கொடுப்பார். ஸோ அதனால் அது பார்த்து போட்டிருப்பாங்க, அது பார்த்து தான் போடணுங்கிறது கருத்துமா. மற்றபடி எந்த விதமும் கிடையாது. ஆனா எல்லோ சஃபேரும் கிரீன் எமரால்டும் ஏன் நிறைய பிரபலங்கள் சேர்த்தே போட்டிருக்காங்க சார்? சேர்த்து போட மாட்டாங்க. நான் சொல்றது ஒரே ரிங்ல இல்ல, அந்த அந்த ரிங்ஸை போட்டிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த லக்னாதிபதியை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு 5ஆம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறது, சில பேருக்கு 9ஆம் இடத்து அதிபதியை பலப்படுத்துறதுக்காக அது அணிகிறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ப்ளூ கலர்லயே ஷாருக் கான் போட்டிருப்பார், நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு விதமான ப்ளூ இருக்கும், அதை வந்து பெருசா வந்து போட்டிருப்பாங்க. அது என்ன ஸ்டோன்? அது வந்து அக்வாமெரின்னு சொல்லக்கூடியதுமா. அக்வாமெரின்ங்கிறது எமரால்டு ஃபேமிலியை சேர்ந்தது. எமரால்டுங்கிறது பெர்லியம் சிலிகேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பெர்லியம் சிலிகேட் ஃபேமிலியை சேர்ந்தது. கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக அதனுடைய டிரான்சிஷன் எலிமெண்ட் வேறு மாதிரி வர்றதுனால அந்த அக்வாமெரின்னு சொல்கிறது. அக்வாமெரின் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு நிறைய யூஸ் ஆகிட்டு இருக்கு அக்வாமெரின். சொல்லுங்கம்மா. இப்போ ப்ளூ சஃபேர் வந்து கரெக்டான ஒரு இதில் வாங்கணும் அப்படின்னா எங்கே சார் போய் வாங்குவோம்? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கற்களை ஏமாந்து வாங்கிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக அது பிராண்டாக எங்கே? நான் இன்னொன்று சொல்கிறேன், ப்ளூ சஃபேர் நேச்சுரல் சஃபேரே வந்து வாங்கும்போதே அது பிரச்சனைகள் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சர்டிஃபைடு ப்ராடக்ட்டு நீங்கள் நகைக்கடையில் நீங்கள் போய் வாங்கும்போது ப்ளூ சஃபேர்னு போட்டு நீங்கள் விற்கும்போதும் நீங்கள் அது வாங்கும்போதும் அது நிறைய பிரச்சனைகள் வருது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிறிஸ்டலைஸ் ஆகிருக்காது. கிறிஸ்டலைசேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 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 குழந்தை உருவாகி உயிர் துடிப்பு வர்ற மாதிரி இந்த கற்கள் உருவாகும் போது ஒரு உயிர் துடிப்பு ஒன்று வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வெட்டி எடுக்கும்போது அது வந்து ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு, ஆனால் நேச்சுரல் தான். நேச்சுரல் எல்லோ சஃபேர் தான், நேச்சுரல் ப்ளூ சஃபேர் தான், சர்டிஃபிகேட்டில் நேச்சுரல் ப்ளூ சஃபேர்னு தான் வரும். ஆனால் நீங்கள் அதை உபயோகிக்கும் போது அது பலன்கள் கிடைக்காது. அதுக்கு காரணம் வந்து அதனுடைய உயிர் துடிப்புகளை நம்ம செக் பண்ணி வாங்கணும், கிறிஸ்டலைஸ் ஆனதான்னு பார்த்து வாங்கணும். ஸோ அது மாதிரி வாங்கும்போது தான் அது பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நகைக்கடைகளை வாங்குறதை காட்டிலும் தகுந்த நபர்கள்ட்ட வாங்குறது சிறப்பாக இருக்கும். தான் என்னுடைய கருத்து. சூப்பராக சொன்னீங்க சார், நன்றி. வணக்கம்.